இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மதுரை தண்ணி சட்னி. இதுக்கு 3 இட்லி கூட பத்த மாட்டேங்குதுங்க. எக்ஸ்ட்ராவா எவ்வளவு இட்லி வேணாலும் சாப்பிடலாம். அவ்வளவு டேஸ்டியான மதுரை தண்ணி சட்னி. பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். சின்ன துண்டு புளி, கொஞ்சமா மல்லி இலை, 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இனி மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்புறமா நம்ம சாட்டர் பண்ணியிருந்த வெங்காயம் எல்லாமே அதோட சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து தண்ணி விடாம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இனி அதே பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கணும். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியும் சேர்த்து 1/2 கிளாஸ் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிடலாம். இந்த பூ போல இட்லியில மதுரை தண்ணி சட்னியை ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க, நல்லா ஊற்றி சாப்பிடணும், அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.